எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஒரு முக்கியமான சாப்டர். என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சாப்டர் பெருசா இருக்க போறது கிடையாது, இருக்கிறது பெரிய சாப்டர் தான். ஆனா நம்ம வளவலன்னு பேசாம என்ன தேவையோ எக்ஸாமுக்கு அந்த தேவையான பாயிண்ட்ஸ், அந்த தேவையான டாபிக்ஸ், அது இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு ப்ரெசைஸா என்டையர் இருக்கிற பெருசா இருக்கிற சாப்டரை ப்ரெசைஸா நம்ம ஷார்ட்டா நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இட் வில் பி லைக் 2லேருந்து 2.5 மணி நேரம் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த 2லேருந்து 2.5 மணி நேரக்குள்ள இருக்கிற அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் சாப்டரை படிச்சு முடிச்சிடலாம். ஐ மீன் அதுக்கு மேல நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண அவசியம் இருக்காது, சரியா? அதனால கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க இந்த வீடியோ, பிகாஸ் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வீடியோ தனித்தனியா பாக்குறத விட 2 மணி நேரத்துல அத்தனை கான்செப்டையும் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க போர்டு எக்ஸாமுக்கு நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, சப்ஜெக்டிவ் எக்ஸாம் நல்லா எழுதலாம், ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம் நல்லா எழுதலாம், நீட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் பிஃபோர் தட் நம்ம என்னது, நம்ம பேட்ச் லைக் பிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர்ல இருந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு சைன் அப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தோன்னா அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் தட் இஸ் பயாலஜியை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் டிபிபி வீடியோ நோட்ஸ், வீடியோ லெக்சர் நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் டவுன்லோட் கூட பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், சரி. நம்ம கிட்ட என்ன இருக்கு, டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ பிடபிள்யூ தமிழ்நாடு டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. தமிழ்நாடு நீட் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, 11th and 12th வாட்ஸ்அப் சேனல் இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் நம்ம கிட்ட 8, 9, 10க்கும் என்ன இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இது எல்லாத்துக்குமே QR கோட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த QR கோட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த QR கோட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நவ் இந்த இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக்ஸ் எல்லாம் என்னது, பேசிக்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன, அதர் ஆர்கானிசம்ஸ் எப்படி ரெஸ்பயர் பண்றாங்க, ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், லங்ஸ் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் டிசார்டர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் ரெஸ்பிரேஷன் என்ன. ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நீங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு காலையில நான் ட்ரை பண்ணேன். இட்ஸ் லைக் நான் உங்களுக்கு வேணா வீடியோ நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறதுக்கு. பட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எதுக்கு நான் வீடியோ நான் போடணும், நான் போட்டா ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க சப்போஸ் 5 மாடி வீடு இருக்கு, 4 மாடி வீடு இருக்கு அப்படின்னா நீங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் லிஃப்ட்ல போக வேண்டாம், நீங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி போங்க. ஸ்டெப்ஸ்ல ஏறி மேலே போங்க. மேலே போனோன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மூச்சு வாங்குவோம் இல்லையா? ஏறி போங்க, இறங்க வேணாம், ஏறுங்க. ஏறினீங்கன்னா என்ன ஆகும், மேலே போகும்போது மூச்சு வாங்குவீங்க. வை டு வி பிரீத்? ஸ்டேர்கேஸ்ல ஏறும்போது ஏன் நம்ம மூச்சு வாங்குறோம், ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா? நம்ம மேலே ஏறும்போது இருக்கிற ஆக்சிஜன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட மசில்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிடும் இல்லையா? அதனால மேலே போகும்போது ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிடும், ஆக்சிஜன் குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆக்சிஜன் குறைபாடுகளை நம்ம பூர்த்தி செய்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? எஸ், புரிகிறதா? எஸ், நன்றாக புரிகிறதா? ஸோ இதுதான் மூச்சு நம்ம வாங்குவோம். கரெக்டா? ஸோ அந்த மூச்சு வாங்குறதுக்கு காரணம் என்ன, நான் சொல்லியிருக்க ஒரு ரீசன். மற்றபடி வேற என்னென்ன ரீசன் இருக்கு? அப்போ நம்ம அந்த இடத்துல ஏன் சரி மூச்சு வாங்குறோம், ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியா இருக்கு. இப்போ மூச்சு வாங்கணும்னு தண்ணி குடிக்கிறீங்களே, ஏன் நீங்க மூச்சு வாங்கணும்னு தண்ணி குடிக்கிறீங்க? அதுக்கு ரீசன் என்ன? ஆக்சிஜன் உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களா தண்ணி மூலியமா? என்ன ரீசனா இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ மூச்சு வாங்குறோம் எதுக்காக? நம்மளோட பாடியில ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகிறதுக்காக. நம்ம பாடிக்குள்ள ஆக்சிஜன் என்டர் ஆகணும் இல்லையா? நம்ம பாடிக்குள்ள ஆக்சிஜன் என்டர் ஆகணும் அப்படின்னா, ஓகே, என்டர் ஆகணும்னா நம்ம மூச்சு வாங்கி தான் ஆகணும். ஸோ எதுக்கு நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் தேவை? ஆக்சிஜன். why do we need oxygen? That is the question. why do we need oxygen? Why do we need oxygen? Because oxygen எதுக்கு தேவை? ஏன்னா இந்த ஆக்சிஜன் they will help in the breakdown of
breakdown of food materials. Okay, help in the breakdown of food materials. நம்மளோட food materials break பண்றதுக்கு help பண்ணும். எதுக்கு நம்ம food materials break பண்ணும்? அது எதுக்குள்ள? செல்குள்ள. Inside the cell. செல்குள்ள break பண்ணும். எதுக்கு செல்குள்ள break பண்ணும்? So that இதோட output என்னது நம்மளுக்கு? இதோட output. What is the output of this? What is the output of this? இதுக்கான output என்னது? Output is ATP. That is energy. அப்போ நம்ம பாடி வந்து வேலை செய்யணும், பாடி மூவ் ஆகணும், நீங்க நடக்கணும், நீங்க பேசணும், நீங்க விளையாடணும், நீங்க டான்ஸ் ஆடணும், நீங்க பாட்டு பாடணும், நீங்க கத்தணும், நீங்க கெட்ட வார்த்தை பேசணும், இல்ல சண்டை போடணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இட் இஸ் வெரி பேட். ஆல்ரைட், இட் இஸ் a very bad manner of using abusive words and abusing others. அதனால we should never ever use any filthy or bad words. சரிங்களா? ஓகே. so now இப்போ என்னது எதுக்காக யூஸ் பண்றோம்? மீதி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு எனர்ஜி வேணும். கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ இந்த எனர்ஜி, ஓகே, இந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்? என்ன ஃபார்ம் ஆஃப் எந்த ஃபார்ம்ல இருக்கு? ஏடிபி. இந்த ஏடிபி எங்கிருந்து கிடைக்கும்? செல்குள்ள நம்மளோட குளுக்கோஸ் ஆர் செல் அதுல அந்த சுகர் மாலிக்யூல் பிரேக் ஆனா நம்மளுக்கு கிடைக்கும். சுகர் மாலிக்யூல் உடைஞ்சா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ அந்த சுகர் மாலிக்யூல் உடையறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த சுகர் மாலிக்யூல் பிரேக் ஆகாது. அப்போ சுகர் மாலிக்யூல் ஆக்சிஜன் இல்லாம பிரேக் ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? எனர்ஜி கிடைக்காது. அதனால நம்மளுக்கு பிரீதிங் பண்ணியே ஆகணும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஆகாது, வெளியில இருந்து தான் நம்ம ஆக்சிஜன் எடுத்தாகணும். அதனால நம்ம பிரீதிங் பண்ணிதான் ஆகணும். சரி, பிரீதிங் பண்றதுக்கு நம்ம மூச்சு வாங்கலாம். அப்ப எதுக்கு மூச்சு விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, CO2 இஸ் டாக்ஸிக் டு அவர் பாடி. நம்ம பாடிக்கு CO2 என்னது? டாக்ஸிக். அதனால எலிமினேட் பண்ணியே ஆகணும். இதை என்ன பண்ணணும்? நம்ம எலிமினேஷன் இஸ் நெசசரி. இல்லைன்னா என்ன ஆயிரும்? நம்ம பாடிக்குள்ள டாக்ஸிசிட்டி, கார்பன் டாக்ஸிசிட்டி அதிகமாயிரும். அதனால நம்ம பிரீதிங் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா? சரி, இதெல்லாம் சரி. ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ஓகே, வாட் இஸ் respiration? What is respiration? இதுதான் கேள்வி. அப்ப என்னது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். the process of breakdown. so respiration அப்படினா ஃபுட் மெட்டீரியலை பிரேக் பண்ணி எனர்ஜி ஃபார்ம் பண்றது தான் ரெஸ்பிரேஷன், இல்லையா? ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிக்கணும். சரி, ரெஸ்பிரேஷன் என்னது? ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இன்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் மாலிகுல், அண்ட் த சிம்பிள் மாலிகுல் பிரேக் ஆகுது எதுக்காக? ஸோ தட் வி கேன் கெட் எனர்ஜி. am I clear? yes, okay. Alright, so now when we talk about respiration, okay, when we talk about respiration, அதை பத்தி நம்ம பேசும்போது respiration என்னது? மூச்சு வாங்குறதா? அதுக்கு பேர் breathing. so respiration அப்படின்னா என்ன? respiration அப்படின்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. respirationல ரெண்டு டைப் ஆஃப் respiration இருக்கு, இல்லையா? என்னது? ஒன் இஸ் anaerobic respiration. anaerobic respiration. இன்னொன்று என்ன ரெஸ்பிரேஷன்? இன்னொன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இல்லையா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், anaerobic respiration and aerobic respiration. then ரெஸ்பிரேஷன்ல ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டா நம்ம டிவைட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் and second one is your internal respiration. internal respiration. இந்த internal respirationல தான் என்ன வரும்? நம்மளோட செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வரும். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வரும். ஓகே, இந்த இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்ல தான் என்ன வரும்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வரும். சரி, அப்போ எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்ல என்ன வரும்? நம்மளோட பிரீதிங். ஓகே, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் என்ன வரும்? பிரீதிங். ஸோ தீஸ் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அது போக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். respiratory organs.
இதுல நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, இன்னொரு 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இன்னொரு 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, என்னென்ன ரெஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்கு? வாட் ஆர் த 3 other type of respiration? One is your cutaneous respiration. Cutaneous respiration. Cutaneous respiration, number 1. Okay, cutaneous respiration. Number 2 will be your bronchial respiration. Bronchial respiration. And third, pulmonary respiration. Bronchial respiration or tracheal respiration or tube respiration, இந்த மாதிரி different types இருக்கு. and மூணாவது நம்ம pulmonary respiration. சரி, cutaneous respiration என்ன? cutaneous அப்படின்னா skin, by body surface or by skin. so இது என்னது? skin respiration. so skin surface யூஸ் பண்ணி பண்றது. இது bronchial respiration அப்படின்னு என்னது? இது trachea, tracheal tubes, அதுக்கப்புறம் book lungs, book gills, இது எல்லாம் யூஸ் பண்ணி பண்றது தான் நம்மளோட bronchial respiration. pulmonary respiration அப்படின்னு பார்த்தா what is that? lungs. pulmonary respiration என்னது? lungs. அதுதான் pulmonary respiration. சரியா? ஓகே. alright, okay. now என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஐ மீன் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. நம்பர் 1 when we talk about basic arthropoda. okay, arthropodaல நிறைய வரும் இல்லையா? என்ன வரும்? நம்மளோட arthropoda அப்படின்னு பார்த்தா இதுல என்னது? bronchial respiration number 1, bronchial respiration. அதுக்கப்புறம் என்னது? tracheal respiration இல்லையா? tracheal respiration. அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? அதுக்கப்புறம் நம்மளோட book gills. ஓகே, இந்த மாதிரி நிறைய வரும். அதுக்கப்புறம் spiracles யூஸ் பண்றாங்க இல்லையா? இதுலயும் என்னதுக்கு? tracheal tubes இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம when we go with நம்மளோட எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பார்த்தா ரெஸ்பிரேஷன் எப்படி பண்றாங்க? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் மூலமா ரெஸ்பிரேஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரியா? சரி, கார்டேட்டால பார்த்தா நம்மளோட ஃபிஷஸ் என்ன இருக்கு? ஃபிஷஸ்ல நம்ம கிட்ட கில்ஸ் இருக்கு. இப்போ ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி பண்றாங்க? ஸ்கின் சர்ஃபேஸ் மூலியமா பண்றாங்க. ஸ்கின் சர்ஃபேஸ் அண்ட் அவங்க கிட்ட லங்ஸும் டெவலப் ஆயிருக்கு. ஸ்கின் சர்ஃபேஸ் மூலியமா பண்றாங்க, அவங்க கிட்ட லங்ஸும் டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி when we talk about what? இதுல இன்னொரு ஆர்கானிசம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? லைக் மேமல்ஸ். ஓகே, நம்ம மேமல்ஸ் இல்லைன்னா ஏவ்ஸ், இது எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, மேமல்ஸ் அண்ட் ஏவ்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன இருக்கு? லங்ஸ் இருக்கு. லங்ஸ் அப்படின்னா இவங்க என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பண்றாங்க? பல்முனரி ரெஸ்பிரேஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? என்ன பர்ஃபார்ம் பண்றாங்க? பல்முனரி ரெஸ்பிரேஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க. சரியா? இது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். இவங்க கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க. கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? இவங்க கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க.
இவங்க gill respiration, that is tube respiration. இது pulmonary respiration. இதுவும் என்னது pulmonary respiration. So these are the other organisms. இதெல்லாம் என்னது other organisms which perform respiration, which performs respirations. So அவங்களோட respiratory structures, other organisms அவங்களோட என்னது respiratory structures நம்ம படிச்சிருக்கோம். respiratory structures அத என்ன பண்ணிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? respiratory structures படிச்சிருக்கோம். clear? so அதுதான் நம்ம படிச்சோம். அடுத்து என்னது? அடுத்தது நம்மளோட என்னது lungs. okay, lungs. or when we see why நம்மளுக்கு respiration or breathing இருக்கு அப்படினா எதுக்கு நம்ம பண்றோம்? so generally first அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. breathing and respiration நம்ம எதுக்கு பண்றோம்ங்கறத நம்ம பார்த்தாச்சு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களோட புக்ல, நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த breathing ஓகே, இந்த breathing நம்ம பண்றோம் கரெக்ட். பட் breathing பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எப்படி எது வழியா பாஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். respiratory tree, respiratory structure, so அது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். first நம்ம காத்து என்ன பண்றோம்? inhale பண்றோம் கரெக்ட்டா? so காத்தை நம்ம inhale பண்றோம். so நம்ம காத்தை inhale பண்ணோம்னா இந்த காத்து எங்க போகுது? மூக்குக்குள்ள போகுது கரெக்ட்டா? இந்த காத்து எங்க போகுது? மூக்குக்குள்ள போகுது. and மூக்குல இருந்து இது நெக்ஸ்ட் எங்க போகும்? pharynxக்கு போகும். this is the pharynx region. இது நம்மளோட கண்ணு சரியா? அப்போ இது என்னது? மூக்குக்குள்ள போய் இது pharynx region நம்மளோடது. சரி, அது கீழ என்ன இருக்கு? அது கீழ நம்மளோட epiglottis இருக்கு. இந்த இடத்துல epiglottis இருக்கு. இது நம்மளோட larynx region. ஓகே, இது என்னது? நம்மளோட larynx. larynxக்கு அப்புறம் எங்க போகுது? larynxக்கு அப்புறம் இது ஸ்ட்ரைட்டா எங்க போகும்? ட்ரக்கியாக்கு போகும். larynxக்கு அப்புறம் எங்க போகும்? ட்ரக்கியாக்கு போகும். ட்ரக்கியா ரெண்டா டிவைட் ஆகும். ட்ரக்கியா என்ன ஆகும்? ரெண்டா டிவைட் ஆகும். இந்த ரெண்டா டிவைட் ஆகிற இந்த ட்ரக்கியா ஓகே ஃபர்தர் ஆகும் என்ன ஆகும்? மல்டிபிள் ஃபர்தர் ஆகும் என்ன ஆகும்? மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல இது பிரியும். மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல இது பிரியும். அண்ட் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கும்? lungs will be present. இங்க நம்மளுக்கு lungs present ஆயிருக்கும். ஓகே, lungs present ஆயிருக்கும். now the point to be noted that காத்து எப்படி என்டர் ஆகுது? காத்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுது nostril வழியா. so first part should be your nostril. first part என்னது? நம்மளோட nostril. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, external nares. external nares. okay, nostril or external nares. nostril அப்புறம் எங்க போகும்? pharynx. இதுதான் நம்மளோட pharynx. பட் அதுக்கு முன்னாடி nasal cavity. so nostril அப்புறம் இது எங்க போகும்? nasal cavity. nasal cavity. nasal cavity அப்புறம் இது எங்க போகுது? pharynxக்கு போகுது. pharynxக்கு போகுது சரியா? pharynxல நம்மளுக்கு 3 region இருக்கு. pharynxல நம்மளுக்கு 3 pharynx இருக்கு இந்த இடத்துல இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன pharynx? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய nasopharynx. நம்மளோட nasopharynx இருக்கு இல்லையா? நம்மளோட என்ன இருக்கு? நம்மளோட nasopharynx இருக்கு. nasopharynxக்கு அப்புறம் oropharynx இருக்கு. oropharynx இருக்கு. and oropharynxக்கு அப்புறம் ஓகே, nasopharynx, oropharynx, oropharynxக்கு அப்புறம் laryngopharynx இருக்கு. laryngopharynx. ஓகே, நம்ம கிட்ட laryngopharynx present ஆயிருக்கு. சரி, இது நம்மளோட pharynx ஓட 3 பார்ட், 3 ரீஜன். ஓகே, சோ pharynx போயிருக்கு. pharynx கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் pharynxல இருந்து வேற எங்க போகுது? ஆஃப்டர் pharynx epiglottis தாண்டி ஃபர்ஸ்ட் போகுது larynxக்கு போகுது இல்லையா? சோ pharynxக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போகுது larynx. ஓகே, ஃபர்ஸ்ட் போகுது larynx. larynxக்கு அப்புறம் எங்க போகும்? larynxக்கு அப்புறம் எங்க போகும்? trachea. larynxக்கு அப்புறம் எங்க போகுது? ட்ரக்கியாக்கு போகுது. ஓகே, larynxக்கு அப்புறம் ட்ரக்கியா. ட்ரக்கியாக்கு அப்புறம் வேற எங்க போகுது? ட்ரக்கியாக்கு அப்புறம் போகுது bronchus. ஓகே, ட்ரக்கியாக்கு அப்புறம் எங்க போகும்? bronchusக்கு போகும். இப்போ இந்த bronchusல நம்மளுக்கு என்ன இருக்கு? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அதுக்கப்புறம் bronchioles அதெல்லாம் இருக்கா? ஸோ இது எல்லாமே இது மொத்தமா பார்க்கும்போது மரம் மாதிரி இருக்கும். மரத்தோட பிரான்ச்சஸ். அதனால இதுக்கு என்ன பேரு? ரெஸ்பிரேட்டரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெஸ்பிரேட்டரி ட்ரீ. ஏன்னா bronchus இருக்குமா? bronchusல நம்மளுக்கு நிறைய bronchus இருக்கும். என்னது? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி bronchus. சரியா? பிரைமரி bronchus. ஸோ இந்த இடத்துல நான் எழுதிட்டா பேசாம
எழுதிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க என்ன இருக்கும், இங்க இருக்கும் நம்மளோட I'm sorry. I'm sorry. I'm sorry. Okay, primary bronchus, primary bronchus க்கு அப்புறம் என்ன இருக்கும், secondary bronchus, secondary bronchus க்கு அப்புறம் என்ன இருக்கும், tertiary bronchus, tertiary bronchus. ஸோ இந்த மூணு எங்க இருக்கு, இந்த மூணு நம்மளோட bronchus-ஓட பார்ட். வேற என்னது, bronchus முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எங்க போகுது, நெக்ஸ்ட் நம்மள வேற எங்க, நெக்ஸ்ட் போகுது bronchioles. எஸ், நெக்ஸ்ட் எங்க போகுது, bronchiolesக்கு போகுது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் bronchioles. bronchioles-லயும் நிறைய டிவிஷன் இருக்கு. bronchioles-லயும் என்ன இருக்கு, நிறைய டிவிஷன் இருக்கு. என்னென்ன டிவிஷன் இருக்கு, primary bronchioles, terminal bronchioles, respiratory bronchioles, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி bronchioles, டெர்மினல் bronchioles ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க புக்ல என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா, உங்க புக்ல என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, ரெஸ்பிரேட்டரி bronchioles. ஸோ bronchioles-க்கு அப்புறம் எங்க போகும், bronchioles-க்கு அப்புறம் எங்க போகுது, bronchioles-க்கு அப்புறம் போகுது நம்மளோட alveolar duct. bronchioles-க்கு அப்புறம் எங்க போகும், bronchioles-க்கு அப்புறம் போகும் alveolar duct. இல்லையா, சரி, alveolar sac, alveolar duct and alveoli. Okay, alveolar sac, alveolar duct and alveoli. சரியா, சோ இதுதான் நம்மளோட nostril இருந்து alveoli வரைக்கும், nostril இருந்து எங்க alveoli வரைக்குமான என்னது நம்மளோட pathway இப்படிதான் மூவ் ஆகுது. இதுல இங்கிருந்து இங்கிருந்து ட்ரக்கியா வரைக்கும் எக்ஸ்டர்னல் இல்லையா, ட்ரக்கியா வரைக்கும் என்னது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேட்டரி பார்ட். ட்ரக்கியாக்கு அப்புறம் bronchusல இருந்து இது எல்லாமே இன்டர்னல். அதுலயும் ரெஸ்பிரேட்டரி bronchioles-க்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு பேரு ஏர் பாத்வே. இட்ஸ் லைக் ரெஸ்பிரேட்டரி பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஆர் இட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காது. ரெஸ்பிரேட்டரி bronchioles-ல இருந்து தான் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும் இல்லையா. நம்ம ரெஸ்பிரேட்டரி bronchioles அதுதான் ரெஸ்பிரேட்டரி bronchioles-ல இருந்து தான் நம்மளோட என்னது ரெஸ்பிரேட்டரி bronchioles-ல இருந்து தான் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் அதுக்கு பேர் என்னது, வாட் இஸ் தட் கால்ட், அது வரைக்கும் அதுக்கு பேரு பாத்வே தான், ட்ராக்ட் தான் இல்லையா. ஸோ கண்டக்டிங் ஜோன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். ஓகே, என்ன பண்ணலாம், நம்ம கண்டக்டிங் ஜோன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். இது எல்லாமே கண்டக்டிங் ஜோன்ல வரும். இது எல்லாமே என்ன வரும், கண்டக்டிங் ஜோன். எது வரைக்கும், இது வரைக்கும் இது எல்லாமே என்னது, இது எல்லாமே கண்டக்டிங் ஜோன். ஓகே, அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் இது எல்லாமே என்னது, ஃப்ரம் ஹியர் டு இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ஜோன். இதை மறக்க கூடாது. சரியா, இது ரெஸ்பிரேட்டரி ஜோன், ரைட். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ரீ. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ லங்ஸ் பத்தி படிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ். ஆல் ரைட்,
lungs and thoracic cage. கொஞ்சம் நம்ம பேசிக் நாஸ்ட்ரில்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். நோஸ் அப்படின்னு சொன்னா இப்போ மூக்கு நம்ம மூச்சு வாங்குறோம் சரியா, என்ன பண்றோம் நம்ம மூச்சு வாங்குறோம் அப்படின்னா பேசிக் நம்மளோட மூக்கு நம்மளுக்கு தேவை இல்லையா, நம்மளோட மூக்கு நம்மளுக்கு தேவை ரைட். இந்த இடத்துல நம்ம மூச்சு வாங்குறோம் கரெக்டா, மூச்சு வாங்குறோம். ஸோ சென்டரில் இங்கே இருக்குல்ல இந்த ஒரு லைன் இருக்கும், இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும், இங்கே நம்மளுக்கு வாய் இருக்கும் இல்லையா, லிப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. இந்த இடத்துல இப்படி லிப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி லிப்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம உள்ள போகிற இந்த காத்து ஓகே, இங்கே என்ன இருக்கும், திஸ் இஸ் நேசல் சேம்பர், திஸ் இஸ் நாஸ்ட்ரில், திஸ் இஸ் நேசல் கேவிட்டி. இந்த இடத்துல என்ன இருக்கும், நேசல் கான்கா, நேசல் கான்கா, inferior medial and superior nasal concha, superior nasal concha. இந்த மூணு nasal concha இருக்கும், which means உள்ள என்டர் ஆகிற அந்த காத்துக்கு பாத்வே உள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ட்ரக்கியா. அதுக்கப்புறம் என்னது நம்மளோட லாரிங்ஸ். இப்போ லாரிங்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ்னா என்னது, அதோட அது லாரிங்ஸ்னா அது வாய்ஸ் பாக்ஸ், லாரிங்ஸ்னா அது வாய்ஸ் பாக்ஸ் இல்லையா, வாய்ஸ் பாக்ஸ். இந்த வாய்ஸ் பாக்ஸ்ல என்ன இருக்கும், இந்த வாய்ஸ் பாக்ஸ்ல இந்த வாய்ஸ் பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி உள்ள டியூப் விட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ், க்ளோஸ் ஆகிறது ஓப்பன் ஆகிறது இந்த மாதிரி. இது என்னது, இது நம்மளோட வோக்கல் கார்டு ஓகே, என்னது வோக்கல் கார்டு. வாட் இஸ் திஸ் கார்டு, இதுக்கு பேர் என்ன, வோக்கல் கார்டு. இந்த வோக்கல் கார்டு ஓகே, வோக்கல் கார்டு, இந்த வோக்கல் கார்டு மூலியமா தான், இந்த வோக்கல் கார்டு மூலியமா தான் என்ன ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பேசுற சவுண்ட் எங்க, இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்மளோட லாரிங்ஸ். லாரிங்ஸ்க்கு இன்னொரு பேரு சவுண்ட் பாக்ஸ், லாரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, சவுண்ட் பாக்ஸ் ஓகே. நவ் திஸ் லாரிங்ஸ் they will have vocal cords. இதுல என்ன இருக்கும், vocal cords present ஆயிருக்கும் சரியா. ஆல்ரைட், இது லாரிங்ஸ்க்கு மேல என்ன இருக்கும், cartilages present ஆயிருக்கும். cartilages are surrounded. cartilages என்ன இருக்கும், சரவுண்ட் ஆயிருக்கும் சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரக்கியா. நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரக்கியா. when we talk about trachea, trachea is a long tube. trachea is a long tube. அச்சா, இந்த லாரிங்ஸ்க்கு மேல என்ன இருக்கும், ஒரு cartilaginous flap, cartilaginous flap. என்னது, இதுக்கு பேரு epiglottis. epiglottis present ஆயிருக்கும். இந்த epiglottisோட ரோல் என்ன, epiglottisோட ரோல் to cover the larynx. இதுக்குள்ள ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை கவர் பண்றதுக்காக சரியா, அதை கவர் பண்றதுக்காக இங்க நம்மகிட்ட இருக்கு, இதை கவர் பண்றதுக்காக இருக்கு இல்லையா, கவர் பண்ணும் ரைட். சரி, நவ் இதுதான் நம்மளோட ட்ரக்கியா. ட்ரக்கியா இங்க நம்மளோட லாரிங்ஸ் இருக்கு சரி, லாரிங்ஸ் இருக்கு. இங்க தான் நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்கும் சரி, அது நம்ம இப்போ படிக்க வேண்டாம். இதை சுத்தி, இந்த ட்ரக்கியா சுத்தி என்ன இருக்கும், there will be rings of cartilage. என்ன இருக்கும், rings of cartilage okay, rings of cartilage. C-shaped incomplete rings of cartilage. C-shaped இருக்கும் and incomplete இருக்கும். இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேரு rings of cartilage. rings of cartilage. C-shaped rings of cartilage. இது எதுக்கு ட்ரக்கியா சரவுண்ட் பண்ணியிருக்குன்னு தெரியுமா, ஏன்னா அப்போதான் இந்த ட்ரக்கியாவுக்குள்ள போகிற அந்த கேஸஸ் உள்ள போகிறனால அண்ட் என்னது நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது, ட்ரக்கியா கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது இப்படி இங்க பிரசன்ட் ஆயிருக்கு சரி. அது ஏன் சி ஷேப்டுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா, why it is C shaped? the reason behind C shaped cartilage is, சி ஷேப்ல இருக்கிறனால தான் பின்னாடி இப்போ என்ன இருக்கும், பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ட்ரக்கியா, இதுதான் நம்மளோட ட்ரக்கியா, இதுதான் நம்மளோட என்னது ஈசோஃபேகஸ். எல்லாமே கருப்பா இருக்கிறதுனால கிளியரா தெரிய மாட்டேங்குதோ சரி. வாட் இஸ் திஸ் ஓகே, இதுதான் நம்மளோட ட்ரக்கியா சரியா. அண்ட் இது என்னது, இது நம்மளோட ஈசோஃபேகஸ். ஸோ ட்ரக்கியா இங்க இருக்கு, முன்னாடி இப்படி ட்ரக்கியா இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, ஈசோஃபேகஸ் இருக்கு. அப்போ இந்த ட்ரக்கியாவை சுத்தி சி ஷேப், இப்போ ஒரு கார்டிலேஜ் இருக்கு, ரிங் இருக்கு, ஃபுல்லாவே கம்ப்ளீட் ரிங் இருக்கு. இந்த கம்ப்ளீட் ரிங் இதுக்குள்ள நம்ம போட்டா பின்னாடி என்ன ஆகுது, பின்னாடி ஈசோஃபேகஸ்ல இடிக்குதா இந்த இடத்துல,
அப்போ சி ஷேப்ல இருந்தா ஈசோஃபேகஸ்ல இடிக்காதுல, சி ஷேப்ல இருந்தா என்ன ஆகும், ஈசோஃபேகஸ்ல இடிக்காது. ஸோ ஈசோஃபேகஸ் என்ன பண்ணும், பெரிஸ்டால்டிக் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். அப்போ சி ஷேப்ல இருக்கிறனால இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஈசோஃபேகஸ் டேமேஜ் ஆகாது. அதே இது கம்ப்ளீட்டா இப்படி கவர் பண்ணியிருந்ததுன்னா முன்னாடி இடிக்கும் போது என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகும், ஈசோஃபேகஸ் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஈசோஃபேகஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஓகே, ஈசோஃபேகஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளோட ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் சி ஷேப்ல இருக்கு. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சி ஷேப்ல அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, என்ன இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சரியா, ரைட். ஆல்ரைட், நவ் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ட்ரக்கியா படிச்சாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போகலாம். ஸோ லங்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம லங்ஸ் வந்துட்டு 2 லங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, ஒன்று ரைட் சைடில் இருக்கு, ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கு. மேலே ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் மேலே எப்படி இருக்கும், இது ஷார்ப்பாக இருக்கும் லங்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். கீழே இந்த மாதிரி ப்ராடாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி சுருங்கி, டிபெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து இது வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கா ரிலாக்ஸ் ஆயிருக்கா அந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் ட்ரக்கியா இதுக்குள்ள போகுது, ட்ரக்கியா. ஓகே, ப்ராங்கஸ், சாரி, ப்ராங்கஸ் இதுக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ இது ரைட் லங். அண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, லெஃப்ட் லங் இருக்கு. இப்போ லெஃப்ட் லங் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் லங்ல ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, இதுக்கு பேர் கார்டியாக் நாட்ச். ஓகே, இது என்னது, கார்டியாக் நாட்ச். லெஃப்ட் சைடு இருக்கிற லங் எப்படி இருக்கும், நேரோவா இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இது வைடா இருக்கு, இது நேரோவா இருக்கு இல்லையா, இது வைடா இருக்கு, இது நேரோவா இருக்கு. ஸோ பேசிக்கலி ரைட் லங் வைடா இருக்கும், லெஃப்ட் லங் கொஞ்சம் நேரோவா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளோட ஹார்ட் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளோட ஹார்ட் இருக்கு. அண்ட் இந்த ஹார்ட்ல என்ன இருக்கும், இந்த அயோர்ட்டா இங்க போகுமா, அப்போ இங்க ஸ்லைட் இன்னொரு டிப்ரெஷன் இருக்கும், அதுக்கு பேரு அயோர்டிக் நாட்ச். lungs are protected by it's like 2 மெம்பரேன் இருக்கும். இங்க லங்ஸ்ல எவ்வளவு மெம்பரேன் இருக்கும், லங்ஸ்ல 2 மெம்பரேன் இருக்கும். ஓகே, லங்ஸ்ல 2 மெம்பரேன் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். சரியா, அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேனுக்கு பேரு ரெண்டுமே சேர்ந்தா இதுக்கு பேரு ப்ளூரா. ரெண்டுமே சேர்ந்தா இதுக்கு பேரு என்னது, ப்ளூரா. ரெண்டுமே சேர்ந்தா இதுக்கு பேரு ப்ளூரா. அண்ட் அவுட்டர் ப்ளூராக்கு பேரு பெரைட்டல் ப்ளூரா, பெரைட்டல் ப்ளூரா. அண்ட் இன்னருக்கு பேரு விசரல் ப்ளூரா, விசரல் ப்ளூரா. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற இந்த ஸ்பேஸுக்கு பேரு ப்ளூரல், ப்ளூரல் ஸ்பேஸ். உள்ள இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேரு ப்ளூரல், ப்ளூரல் ஃப்ளூயிட், ப்ளூரல் ஃப்ளூயிட். ஓகே, ப்ளூரல் ஸ்பேஸ் அண்ட் ப்ளூரல், ப்ளூரல் ஃப்ளூயிட். ஓகே, ப்ளூரல் ஸ்பேஸ் அண்ட் ப்ளூரல் ஃப்ளூயிட். ஓகே, ப்ளூரல் ஸ்பேஸ் அண்ட் ப்ளூரல் ஃப்ளூயிட். ஆல் ரைட். இது எதுக்கு இருக்கு, எதுவும் ஃப்ரிக்ஷன் எதுவும் கிரியேட் ஆகக்கூடாது, லங்ஸோட மூவ்மெண்ட்னால எந்த ஃப்ரிக்ஷன் எதுவும் கிரியேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கு ஜஸ்ட் கீழே என்ன இருக்கும், இதுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கும் நம்மளோட டயஃப்ராம். இதுக்கு ஜஸ்ட் கீழே என்ன இருக்கும், நம்மளோட டயஃப்ராம். ஸோ இங்க என்ன இருக்கும், டயஃப்ராம். இது ஒரு மசில் பிரசண்டா இருக்கும், அந்த மசிலுக்கு பேரு டயஃப்ராம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட சென்டர்ல ஒரு ஸ்டர்னம் இருக்கும். சென்டர்ல என்ன இருக்கும், ஸ்டர்னம். ஓகே, சென்டர்ல ஸ்டர்னம் இருக்கும். ஸ்டர்னம்ல இருந்து ஓகே என்ன இருக்கும், ஸ்டர்னம்ல இருந்து நம்மளோட ஸ்டர்னம்ல இருந்து ரிப்ஸ் போகும். ஸ்டர்னம்ல இருந்து என்ன போகும், ரிப்ஸ் போகும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டர்னம்ல இருந்து ரிப்ஸ் போகும். ஓகே, இந்த ரிப்ஸுக்கு இடையில என்ன இருக்கும், ஸோ இங்க ரிப்ஸ் இருக்கு, இந்த ரிப்ஸ் இங்க போகுது. இந்த ரிப்ஸுக்கு இடையில என்ன இருக்கும், ரிப்ஸுக்கு இடையில இருக்கும் இன்டர்வெர்டிபிரல், சாரி, அதுக்கு பேரு இன்டர் கோஸ்டல் மசில். இந்த ரிப்ஸுக்கு இடையில என்ன இருக்கும், இன்டர் கோஸ்டல் மசில். ரிப்ஸுக்கு இடையில இன்டர் கோஸ்டல் மசில் பிரசண்டா இருக்கும். சரியா, இன்டர் கோஸ்டல் மசில். இப்போ இன்டர் கோஸ்டல் மசில் பிரசண்டா இருக்கும்னா அந்த இன்டர் கோஸ்டல் மசில் 2 டைப் ஆஃப் இன்டர் கோஸ்டல் மசில் இருக்கு. we will talk about that, நம்ம பேசலாம். பட் இந்த ரிப்ஸ் டைரக்டா அட்டாச் ஆயிருக்காது. with the help of ligaments, with the help of ligaments என்ன இருக்கும், லிகமெண்ட் சொல்லக்கூடாது, கார்டிலேஜ். ஆக்சுவலி இட்ஸ் நாட் லிகமெண்ட், இட் இஸ் கார்டிலேஜ். ஸோ கார்டிலேஜ் மூலியமா அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, கார்டிலேஜ் மூலியமா என்ன ஆயிருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ ரிப்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட, 12 இங்க இருக்கும், 12 இந்த சைடு இருக்கும்.
ஸோ 1 2 3 4 5 6 ஓகே 7 8 9 10 11 10 ஓகே 10 கால்குலேட் பண்ணல, மேலே இருக்கிறது வேண்டாம். 11 12 பின்னாடி இருக்கும். 11 12 என்ன இருக்கும், பின்னாடி இப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ 11 12 இங்கே தொங்கிட்டு இருக்கும் பின்னாடி. அண்ட் 10 ரிப் இங்கே இந்த சைடு இருக்கும். ஸோ டோட்டல் 12 இன் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 12 ரிப்ஸ் இங்கே இருக்கும். என்ன இருக்கும், 12 ரிப்ஸ் இந்த சைடு இருக்கும், 12 ரிப்ஸ் இந்த சைடு இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் ரிப்ஸ் எவ்வளோ, டோட்டல் ரிப்ஸ் 24. ஓகே, டோட்டல் எவ்வளோ ரிப்ஸ் இருக்கும், 24 இருக்கும். சரி, அதில் எவ்வளோ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், எது ட்ரூ ரிப்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ ரிப்ஸ் இருக்கும், ரிப்ஸுக்குள்ளே நம்ம லங்ஸ் ப்ரொடெக்டடாக இருக்கும். அதனால இதுக்கு பேர் ரிப் கேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ரிப் கேஜ். ஆர் இதுக்கு பேர் thoracic கேஜ். ஏன்னா இந்த எல்லா ரீஜன், இந்த லங்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், thoraxல இருக்கும். thoraxனா நம்மளோட நெஞ்ச். ஸோ thoracic கேஜ் அப்படின்னு சொல்லலாம், thorax or thoracic கேஜ். சரியா? ஓகே, நவ் இந்த லங்ஸ் வந்துட்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். இதோட மூவ்மெண்ட் எல்லாமே பிரெயின் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்னது, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். ரெண்டுமே நம்ம ஒண்ணா முடிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, அதை முடிச்சுக்கலாம். சரியா? மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பிரேஷன் பண்ணுவோம் அண்ட் எக்ஸ்பிரேஷன் பண்ணுவோம். கரெக்டா? இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன, காத்து உள்ள வாங்குறது இல்லையா, இன்ஹலேஷன். ஓகே, டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சொல்லக்கூடாது, கேசஸ். ஓகே, அடுத்து என்னது, எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன் என்னது, எக்ஸலேஷன். ரிலீசிங் அவுட் ஆஃப் CO2. ரிலீசிங் அவுட் ஆஃப் கேசஸ் கூட சொல்லலாம், ஆர் CO2. So what is that? ஆல்ரைட், ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். இங்கே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிற மசில். ஓகே, இங்கே என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ இன்ஸ்பிரேஷன் மசில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மசில்ஸ் இங்கே என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு. நம்பர் 1 யுவர் இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ரெண்டாவது டயஃப்ராம். மூணாவது அப்டாமினல் மசில். இந்த 3 மசில் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? அப்டாமினல் மசில்ஸ். இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். External intercostal muscle and internal intercostal muscle. இப்போ external intercostal muscle நம்ம ஷார்ட்டா EICM அப்படின்னு சொல்லலாம். and internal intercostal muscle நம்ம ஷார்ட்டா IICM அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? EICM and IICM. கரெக்டா? சரி, இது என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த இன்டர்கோஸ்டல் அதுக்கு மீனிங் என்ன? இப்போ ரிப் இருக்கு, இன்னொரு ரிப் இருக்கு, இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற மசில் தான் இன்டர்கோஸ்டல் மசில். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற
மசில் தான் என்னது இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நம்மளுக்கு மசில் இருக்கு அப்படின்னா இது என்ன மசில் ஆயிரும், இதுதான் நம்மளோட இன்டர்கோஸ்டல் மசில். இன்டர்கோஸ்டல் மசில். இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ல வெளியில பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல், உள்ள இருந்துச்சுன்னா அது இன்டர்னல். ஸோ ரெண்டு டைப் இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர்னல். சரியா? ஆல்ரைட். நவ் பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், காத்து உள்ள வரும். சரியா? ஸோ காத்து உள்ள வந்தோடனே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அண்ட் இன்ஸ்பிரேஷன் எப்படி ஆகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ லங்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது லங்ஸ். ஓகே, இது என்னது நம்மளோட, இதுதான் நம்மளோட லங்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட லங்ஸ். அப்போ இது என்ன இருக்கு, இது சப்போஸ் வைடா இருந்துச்சு அப்படின்னா இது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதோட ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ லங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா, லங்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா ப்ரெஷர் என்ன ஆகும், ப்ரெஷர் குறையும். ஓகே, வால்யூம் அதிகமான ப்ரெஷர் குறையும். அதே வால்யூம் குறைஞ்சிச்சு, ஓகே இது என்ன நேரோ ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், வால்யூம் கம்மியாச்சுன்னா ப்ரெஷர் இங்க இன்க்ரீஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் இது இப்போ வால்யூம் வந்து அதிகமாகுது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லங்ஸ் ரிலாக்ஸ் ஆனா வால்யூம் அதிகமாகும். வால்யூம் அதிகமாகுனா இன்டர் பல்மினரி ப்ரெஷர் அப்படின்னா லங்ஸ்குள்ள இருக்கிற ப்ரெஷர் குறையும். லங்ஸ்குள்ள இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சா காத்து என்ன ஆகும், உள்ள ரஷ் ஆயிட்டு உள்ள வரும். ஏன்னா எங்க ப்ரெஷர் கம்மியா எது கூட கம்பேர் பண்ணணும், அட்மாஸ்பெரிக் கேஸ், அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கூட நம்ம லங்ஸோட ப்ரெஷர் குறையும். ஓகே, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட லங்ஸோட ப்ரெஷர் நமக்கு குறையுது. சரியா? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட லங்ஸோட ப்ரெஷர் இங்க குறையறதுனால, ஓகே அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட லங்ஸோட ப்ரெஷர் இங்க குறையறதுனால வால்யூம் ஆஃப் ஏர் தட் இஸ் கேஸ் உள்ள வரும். ஓகே, இல்லை கேஸ் என்ன வரும், உள்ள வரும். அதுவே நம்ம சப்போஸ் இங்க இருக்கிற ப்ரெஷர் அதிகமாயிருச்சு கம்பேரிங் டு அட்மாஸ்பியர் அப்படின்னா இங்கிருந்து கேஸ் என்ன ஆயிரும், வெளியே போயிடும். இங்கிருந்து கேஸ் வெளியே போயிடும். சரியா? ஸோ அதுதான் நம்மளோட ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ், அதுதான் நம்மளோட ப்ரெஷர். நவ் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னது அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸோ வால்யூம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரீதிங் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் மசில்ஸ். இந்த மசில்ஸை தான் எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? மசில்ஸ் அண்ட் த நியூரல் சிக்னல், நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இன் த பாடி. சரியா? ஓகே ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு பாக்ஸ் டேபிள் காலம் போடலாம், அதில் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், பல்மனரி வால்யூம் என்ன ஆயிரும், pulmonary volume, अबे यार ಏನಾಯಿரும் pulmonary volume ಏನಾಯಿரும் pulmonary volume inspiration பண்ணனும் அப்படினா pulmonary volume increase ஆகும் pulmonary volume increase ஆகும் pulmonary volume increase ஆகும் pulmonary volume increase ஆன உடனே pulmonary volume increase ஆனோனே intrapulmonary pressure intrapulmonary pressure intrapulmonary pressure அது build up ஆகுமா அப்ப என்ன ஆகும் build up ஆகுமா கம்மி ஆகுமா so volume அதிகமாகும்போது இது decreases அப்போ intrapulmonary pressure குறைஞ்சா என்ன ஆகும் காத்து உள்ள வரும் gases enters inside okay gases enters all right சரி அப்போ நம்மளோட intercostal muscle ஓட status என்ன internal intercostal muscle அந்த இடத்துல என்ன பண்ணுது external intercostal muscle அந்த இடத்துல என்ன பண்ணுது diaphragm அந்த இடத்துல என்ன பண்ணுது
டயஃப்ராம் அந்த இடத்துல என்ன பண்ணுது, அப்டாமினல் மசில் அந்த இடத்துல என்ன பண்ணுது, இதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். சரியா, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்ன ஆகும், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் உள்ள ப்ரெஷர் குறையும் போது ஐ மீன் என்ன ஆகுது, ப்ரெஷர் பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா, சரி பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ வெளியில் இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸ், அப்போ இன்டர்னல் என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இன்டர்னல் ரிலாக்ஸஸ். டயஃப்ராம் என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ். அப்டாமினல் மசில் என்ன ஆகும், இப்போ ஸ்டெர்னம் இருக்குன்னா ஸ்டெர்னம் முன்னாடி போயிடும். அப்போ அப்டாமினல் மசில் ரிலாக்ஸஸ், அப்டாமினல் மசில் ரிலாக்ஸ் ஆயிரும். அடுத்தது எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது பல்மனரி வால்யூம் என்ன ஆயிரும், டிக்ரீசஸ். பல்மனரி வால்யூம் குறைஞ்சா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஸ் என்ன ஆகும், கேஸ் லீவ்ஸ் த லங்ஸ். இது enters the lungs, enters into the lungs, enters the lungs. Okay, அப்போ internal intercostal muscle என்ன ஆகும், straight opposite contracts. இது என்ன ஆகும், relaxes. இது என்ன ஆகும், relaxes. இது என்ன ஆகும், contracts. So this is the mechanism, this is how it works, this is how it functions. புரிஞ்சுதா? சரி, அடுத்து என்னது, அடுத்தது டைடல் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸா. சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைடல் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்த்துக்கலாம். சரி, டைடல் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். டைடல் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். டைடல் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். சரி, ஃபர்ஸ்ட் என்னது, டைடல் வால்யூம், sorry lung volumes and capacities. Lung volumes and capacities. Okay, first lung volume la first என்னது, lung volume la first is your tidal volume. Tidal volume. What is tidal volume? நார்மல் ப்ரீதிங் பண்ணும்போது எவ்வளோ கேஸ் உள்ள என்டர் ஆகுது லங்ஸ்குள்ள, எவ்வளோ கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, நம்ம நார்மல் ப்ரீதிங் பண்ணும்போது எவ்வளோ கேஸ் உள்ள என்டர் ஆகுது, எவ்வளோ வெளியில் ரிலீஸ் ஆகுது, அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் கால்ட் டைடல் வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் gases leaves or okay volume of gases involved in normal breathing, involved in normal breathing. நம்ம நார்மலா பிரீத் பண்ணும்போது எவ்வளோ கேஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதுதான் டைடல் வால்யூம். இதோட வால்யூம் எவ்வளோ, 500 ml. ஓகே, இதோட வால்யூம் எவ்வளோ, 500 ml. ரெண்டாவது என்னது, இன்ஸ்பிரேட்டரி. ஸோ இது டிவி, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், inspiratory reserve volume. Okay, then the inspiratory reserve volume na the amount of gases are involved in forceful respiration, forceful inspiration after normal breathing. Normal breathing அப்புறம் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல் கேஸ் நம்ம இழுக்க முடியும், அதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எவ்வளோ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அப்ராக்சிமேட்லி 2.5 liters. சரி, மூணாவது என்னது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா சேம் திங் எழுதணும், இந்த இடத்துல சேம் காப்பி பேஸ்ட் பட்
Okay, forceful expiration, same copy paste. Okay, correct. So எவ்வளோ இங்க வருது value 1.1 to 1.2 liters. அடுத்தது அடுத்தது நாலாவது residual volume. Residual volume, the amount of gas present in the lungs which is not involved in breathing. அதுக்கு பேர் என்ன residual volume. What is that called? That is called residual volume. எவ்வளோ 1.2 liters to 1.3 liters approximately. So மொத்தம் எவ்வளோ இருக்கணும் total lung capacity எவ்வளோ total. சரி இப்போ இதுல inspiratory capacity அப்படின்னா என்ன inspiratory capacity னா நம்ம என்ன பண்ணலாம் inspiratory capacity னா நம்ம tidal volume plus inspiratory reserve volume அதை calculate பண்ணா அதை total பண்ணா we will get what inspiratory capacity. next நான் full form எழுத மாட்டேன், நான் சும்மா ஷார்ட்கட்ல எழுதுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்தது expiratory capacity. ஸோ இதுக்கு வேணா எழுதுறேன் expiratory capacity அப்படின்னா என்ன EC is equal to என்னது tidal volume plus expiratory reserve volume. EC is equal to tidal volume plus expiratory reserve volume. அதுதான் expiratory capacity. சரி அப்போ functional residual capacity என்ன FRC னா functional residual capacity. Functional residual capacity FRC அப்படின்னா என்ன FRC means functional residual capacity means ERV plus RV which is not involved in breathing. Okay, very rarely ERV involve ஆகும், மற்றபடி வேற எதுவும் involve ஆகாது. சரி, what is the vital capacity? vital capacity என்ன vital capacity அப்படின்னா எல்லாமே வருது IRV plus TV plus ERV plus RV இது எல்லாத்தையும் சேர்த்துனா அது vital capacityல வருமா வராது. இது என்னது இதுல எது வராது RV வராது. இதுல என்ன வராது RV வராது. சரியா? அப்போ RV தவிர இது எல்லாமே என்னது சேர்த்திட்டா அது vital capacity மாறிடும். அப்போ total lung capacity எவ்வளோ total lung capacity அப்படின்னா என்ன total lung capacity னா IC plus ERV plus RV அப்படின்னா என்ன அப்படின்னா IRV plus TV plus ERV plus RV இது எல்லாத்தையும் சேர்த்துனா total lung capacity. What is the volume? total lung capacity எவ்வளோ 6 liters. அதுதான் நம்மளோட total lung capacity. There is one instrument called spirometer. ஒரு instrument இருக்கு spirometer. Spirometer எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியுமா? Spirometer is used to measure the breathing. நம்ம பிரீதிங்கை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்பைரோமீட்டர். சரியா? ஒரு கிராஃப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பார்த்தா செக் பண்ணி பார்த்தா ஒரு கிராஃப் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பிரீதிங் அப்படின்னா ஒரு சின்ன வேவ் மாதிரி வரும். அதே நம்ம ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா மேலே போயிட்டு கீழே வரும் மறுபடியும். அதுக்கு நார்மல் பிரீதிங். ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன்னா கீழே போகும். நார்மல் பிரீதிங். அதுக்கப்புறம் இது என்னது வைட்டல் கெப்பாசிட்டி நார்மல் பிரீதிங். இது என்னது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. புரிஞ்சுதா? ஸோ இது எழுதக்கூடாது. இந்த மிஷின் இப்படி வராது. ஜென்ரலி மிஷின் எப்படி வராது இப்படி வராது. ஸோ இது நார்மல் என்னது டைடல் வால்யூமா? சரி, அப்போ இது டைடல் வால்யூம். சரி, அடுத்தது
inspiratory capacity na இது என்னது what is this this is IRV inspiratory reserve volume அப்போ ஓகே அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் சேர்த்தனா அதுக்கு பேரு inspiratory capacity சரி அடுத்து என்னது அடுத்தது நம்ம நார்மல் டைடல் வால்யூம் அதுக்கப்புறம் என்னது இது என்னது what is this this is expiratory reserve volume okay expiratory reserve volume இது என்னது inspiratory reserve volume இது vital sorry இது inspiratory capacity இது என்னது expiratory reserve volume next என்னது okay next இப்படியே போயிடுது anyways இதுல இன்னொரு தாட்டி வேணா வரைஞ்சறேன் இதுதான் அந்த கிராஃப் இதுதானது அந்த கிராஃப் இந்த கிராஃப் தான் அது அந்த கிராஃப் தான் இது அப்படின்னா இதுதான் அது அதுதான் இது சரியா அப்போ இதுல இந்த பார்ட் இது பாத்தீங்கன்னா எதுவுமே இன்வால்வ் ஆகல அப்போ இது என்னது திஸ் இஸ் ரெசிடுவல் வால்யூம் அப்போ இதுல வைட்டல் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணணும் என்ன பண்ணலாம் இங்கிருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லா என்னது வைட்டல் கெப்பாசிட்டி கரெக்டா சரி அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் என்னது திஸ் இஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி இல்லையா டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஸோ இப்படி தான் நம்ம மெஷர் பண்றோம் சரியா அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் என்னது வாட் இஸ் திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி ஆர் வால்யூம் சரியா am I clear எஸ் புரிஞ்சிருச்சா சரி அடுத்தது நம்ம போலாம் இங்க எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் போலாம் தென் ரெகுலேஷன் தென் டிசார்டர் அண்ட் முடிச்சுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது எங்க நடக்குது ஆல்வியோலைல நடக்குது சரியா எங்க நடக்குது ஆல்வியோலைல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ஸோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட ஆல்வியோலை ஓகே இங்க என்ன இருக்கும் ஆல்வியோலார் கேபிலரி இங்க என்ன இருக்கு ஆல்வியோலார் கேபிலரி இந்த ஆல்வியோலார் கேபிலரி பிளஸ் ஆல்வியோலை கூட தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும் இல்லையா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஓகே ரைட் நவ் ஆக்சிஜன் என்ன ஆகும் ஆக்சிஜன் இங்கிருந்து உள்ள வரும் ஆக்சிஜன் உள்ள வந்தோம் தட் இஸ் கேசஸ் வரும் மல்டிபிள் கேசஸ் இங்க வருது அப்போ இந்த இடத்துல பார்ஷியல் பிரஷர் என்ன இருக்கு ஆல்வியோலைல பார்ஷியல் பிரஷர் என்ன இருக்கு ஆல்வியோலைக்குள்ள பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரி சரியா அதுவே பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு PCO2 இந்த இடத்துல 40 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரி இருக்கு சரியா 40 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்ப என்ன ஆகும் இங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னவா இருக்கணும் பிஃபோர் எக்ஸ்சேஞ்ச் ஓகே பிஃபோர் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வியோலார் கேபிலரியில என்ன கொண்டு வந்திருக்கும் ஆர்டரி என்ன கொண்டு வந்திருக்கும் பல்மனரி ஆர்டரி என்ன கொண்டு வந்திருக்கும் PO2 இங்க எவ்வளவு இருக்கு PO2 இங்க இருக்கு 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி and PCO2 எவ்வளோ இருக்கு 45 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரி இருக்கா 45 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரி அப்போ என்ன ஆகுது இந்த பார்ஷியல் பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கா அப்போ என்ன ஆகும் இங்க இருந்து கேசஸ் ஆக்சிஜன் இங்க என்டர் ஆகும் and இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும் இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும் புரிஞ்சுதா எஸ் இப்படிதான் gaseous எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அண்ட் இது எப்படி நடக்கும் சிம்பிள் டிஃப்யூஷன் gaseous எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் gases எப்படி நடக்கும் சிம்பிள் டிஃப்யூஷன் இந்த இடத்துல நிறைய லேயர் இருக்கும் என்னென்ன லேயர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வரைகிறோம் ஆல்வியோலார் வால் ஸோ லெட்ஸ் சே இதுதான் ஆல்வியோலை சரி இது ஆல்வியோலை இதுல என்ன இருக்கும் இதுல எபித்தீலியல் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் என்ன செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் epithelial cells present ஆயிருக்கும் சரியா what is this epithelial cells அதுக்கப்புறம் என்ன இருக்கும் சென்டர்ல பேஸ்மெண்ட் மெம்பரேன் और சென்டர்ல interstitial fluid அதுக்கப்புறம் என்னது நம்மளோட blood vessel இருக்கு இது என்ன இருக்கு blood vessel இருக்கு இந்த இடத்துல so blood vessel அப்படினா அதோட capillary இருக்குமா சரி அப்ப இது என்னது endothelium இங்க இருக்கு what is this
this is endothelium. அப்போ between endothelium and the alveoli and epithelium இது ரெண்டுக்கு இடையில தான் என்ன நடக்குது, exchange of gases நடக்குது. சென்டர்ல நம்மளுக்கு basement membrane இருக்கு or interstitial fluid இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்படி தான் இங்கிருந்து மெட்டீரியல் இப்படி போகுது அண்ட் இங்கிருந்து மெட்டீரியல் என்ன ஆகுது, இப்படி போகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இங்கே நடக்குது. சரியா? சிம்பிள் டிஃப்யூஷன், பார்ஷியல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால, பார்ஷியல் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ்னால, இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் இருக்கிறனால சிம்பிள் டிஃப்யூஷன் மூலிமா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சரியா? கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரி, எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே இருந்து ஓகே இங்கிருந்து பல்மனரி வெயின் இதை எடுத்துட்டு எங்கே போகும், ஹார்ட்டுக்கு போகும். I'm sorry. All right, now இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த blood vessel என்ன பண்ணுது, இந்த pulmonary vein இங்கே கொண்டு வந்து இதை டெபாசிட் பண்ணுது இல்லையா? என்னது, நம்மளோட கேஸஸ், நம்மளோட கேஸ் தட் இஸ் blood வழியா வருது. ஸோ பிளட்குள்ளே என்ன இருக்குது, நம்மளோட ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆல் ரைட். ஸோ பிளட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து அயோட்டா வழியாக இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டு த டிஷ்யூ கேபிலரி. எங்கே போகுது, டிஷ்யூஸ்க்கு போகுது. சரி, இப்போ இதுதான் டிஷ்யூ கேபிலரி. லெட்ஸ் சே இதுதான் டிஷ்யூ கேபிலரி. ஓகே, அண்ட் இங்கிருந்து வெயின்ஸ் அதை எடுத்துகிட்டு போகும். சரியா? ஓகே, சரியா? ஆல் ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, டிஷ்யூஸ் இங்கே இருக்கு, டிஷ்யூஸ் இருக்கு. சரியா? டிஷ்யூஸ் இருக்கு இந்த இடத்துல. என்ன சரி, அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம வர பிளட், ஓகே இந்த இடத்துல நம்ம வர பிளட் இங்க என்ன இருக்கும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இட் வில் பி 90, எவ்வளோ இருக்கும், இட் வில் பி 100 ஆர் லெட்ஸ் சே பார்ஷியல் பிரஷர் இந்த இடத்துல 97 மில்லிமீட்டர் மர்க்யூரி, 97 மில்லிமீட்டர் மர்க்யூரி, 95 மில்லிமீட்டர் மர்க்யூரி, 95 millimeter mercury and partial pressure of carbon dioxide இந்த இடத்துல 45 millimeter of mercury. ஓகே, சரி. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட இங்க என்ன இருக்கு, நம்ம வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இங்க எவ்வளோ இருக்கு, 20 ml. வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கு, வால்யூம் ஆஃப் CO2 எவ்வளோ இருக்கு, வால்யூம் ஆஃப் CO2 48 ml. ஆல்ரைட், வால்யூம் ஆஃப் CO2 48 ml. அதுக்கப்புறம் இந்த பிளட் எங்க வருது, இந்த டிஷ்யூ கேபிலரிக்கு வருது. டிஷ்யூ கேபிலரி அண்ட் டிஷ்யூஸ்ல என்ன பார்ஷியல் பிரஷர் இருக்கு, டிஷ்யூல பார்ஷியல் பிரஷர் என்ன இருக்கு, PO2 is 40 millimeter mercury and PCO2 is 45 millimeter mercury. 40 and 45 millimeter mercury. அப்போ என்ன ஆகும், இங்கிருந்து இந்த blood, because இங்க சேம் blood இங்க வருதா, அப்போ இங்க என்ன இருக்கு 95, இங்க என்ன இருக்கு 40. ஸோ ஆக்சிஜன் என்ன ஆகும், ஆக்சிஜன் பட் வெளியே வரும். ஆனா அதுக்கு முன்னாடி கார்பன் டை ஆக்சைடு பாருங்க, 45 இங்க இருக்கு அண்ட் 45 இங்க இருக்கு. 45 இங்க இருக்க கூடாது, இங்க 40 தான் இருக்கணும். அப்போ இங்க தான் 45 இருக்கணும். சரியா? நவ் இங்க 40 இருக்கா, இங்க கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கு, இங்க 45 இருக்கு. ஐயோ தப்பா எழுதுறேனே. இங்கதான் தப்பு பண்ணியிருக்கனா. சரி, இந்த இடத்துல 40 தான் இருக்கணும்ல, 45 இருக்கக்கூடாது. 45 அங்க இருக்கணும். சரி, 40 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகே, சரி. நான் 40 இருக்கு, அப்ப இங்க என்ன இருக்கணும், 45 இருக்கணும், இங்க 40 இருக்கணும். சரியா? சரி. நான் இப்போ இங்க இருக்கிற
இங்கே 45 இருக்குது, இங்கே 40 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு இங்கிருந்து ரிலீஸ் ஆகும், டிஷ்யூலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அண்ட் அங்கிருந்து உள்ளே என்டர் ஆகும். டிஷ்யூலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து உள்ளே என்டர் ஆகும். இங்கே உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குது? இந்த உள்ளே வர கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. எங்கே என்டர் ஆகுது? ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆன உடனே ஆர்பிசி என்ன பண்ணுது? ஆர்பிசி வாட்டர் இது கூட சேர்த்தி, ஓகே, ரெண்டு ஒன்னா சேர்த்தி கார்போனிக் ஆசிடாக மாறுது. H2CO3 கார்போனிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கார்போனிக் ஆசிடா மறுபடியும் பிரேக் பண்ணி H+ அண்ட் HCO3 மாற்றிடுது. அதுக்கப்புறம் HCO3 வெளியே தள்ளிடும். HCO3 என்ன ஆயிரும்? வெளியே போயிடும் அண்ட் இங்கிருந்து Cl- உள்ள வந்துடும். ஓகே, Cl-. இது வந்து குளோரைடு. இதுக்கு பேர் தான் ஹாம்பர்கர் ஃபினாமினா ஆர் குளோரைடு ஷிஃப்ட். குளோரைடு என்ன போகும்? உள்ள போகும் அண்ட் HCO3 வெளியே போயிடும். புரோட்டான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். புரோட்டான். ஸோ புரோட்டான் நிறைய ப்ரொடியூஸ் ஆக இந்த ஆர்பிசியோட pH குறைஞ்சிக்கிட்டே போகும், அசிடிக் ஆகிட்டே போகும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு ஹீமோகுளோபின். இருக்கு. ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் ஃபில் ஆயிருக்கு. ஹீமோகுளோபின் என்ன ஆயிருக்கு? ஆக்சிஜன் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல pH கம்மியாக அசிடிக் ஆக இங்கே ஹீமோகுளோபின் என்ன ஆகுது? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும்? pH கம்மியாகும் போது, அசிடிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அண்ட் ஆர்பிசிக்கு வெளியே வந்துடும். அண்ட் ஆர்பிசிக்கு வெளியே வந்து அது டிஷ்யூக்குள்ளே என்டர் ஆயிரும். ஆக்சிஜன் என்ன ஆயிரும்? டிஷ்யூக்குள்ளே என்டர் ஆயிரும். காரணம் என்ன? புரோட்டான் அதிகமாகறனால. அங்கே pH வந்து அசிடிக்காக மாறுறதுனால அங்கே ஹீமோகுளோபின் இஸ் சென்சிட்டிவ். அதனால ஆக்சிஜன் அண்ட் ஹீமோகுளோபின் அங்கே என்ன ஆகும்? டிசோசியேட் ஆயிரும். அங்கே பிரேக் ஆகி அங்கிருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி டிஷ்யூக்கு போயிடும் அண்ட் அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்திருக்கு. கரெக்டா? சரி, அது எல்லா ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேரு போர்ஸ் எஃபெக்ட். இதுக்கு பேர் என்ன? போர்ஸ் எஃபெக்ட். Okay, Bohr's effect. Conjoined carbon dioxide will bind here also. Some carbon dioxide. Okay, and some will be in the dissolved state. So now, carbon dioxide மூணு ஃபார்ம்ல இருக்கு இந்த இடத்துல. Carbon dioxide ஒன்னு dissolved state. ரெண்டாவது கார்பமீனோ ஹீமோகுளோபின். Okay, கார்பமீனோ ஹீமோகுளோபின் அண்ட் மூணாவது இந்த இடத்துல HCO3 in the form of HCO3. in the form of HCO3. All right, சரி. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் டிசால்வ் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இங்க இருக்கு, ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகி போகும். ஓகே, நவ் கார்பன் டை ஆக்சைடு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு சேம் எங்கே வரும்? நம்மளோட லங்ஸுக்கு வரும். அண்ட் லங்ஸில் என்ன ஆகும்? சேம் ப்ராசஸ் உல்டா நடக்கும். குளோரைடு என்ன ஆகும்? உள்ளேருந்து வெளியே வந்துடும் அண்ட் பைகார்பனேட் வெளியிலேருந்து உள்ளே போயிடும் அண்ட் மறுபடியும் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இங்கே ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா ஆக்சிஜன் பயங்கரமாக உள்ளே வந்திருக்கு. ஸோ ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அங்கே அதிகமாகறனால ஆக்சிஜன் எல்லாம் வந்து இங்கே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் ஹீமோகுளோபின்ல. அதனால புரோட்டான்ஸ் இங்கே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் புரோட்டான் கூட பைகார்பனேட் பைண்ட் ஆகி கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் அண்ட் கார்போனிக் ஆசிட் மறுபடியும் என்ன ஆகும்? வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா ஸ்பிளிட் ஆயிரும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இங்கிருந்து வெளியே போயிடும். இந்த எல்லா ரியாக்ஷனுமே கேட்டலைஸ் பண்றது ஒரே ஒரு என்சைம். அந்த என்சைம் பேர் என்ன? அந்த என்சைம் பேரு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். கார்போனிக் anhydrase. Am I clear? Carbonic anhydrase. Right. So இதுதான் நம்ம exchange and transport of gases. அடுத்தது regulation of gases. அடுத்தது regulation of gases. Gas எப்படி ரெகுலேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதா நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். சரியா? gases எப்படி ரெகுலேட் ஆயிட்டு இருக்கு? நம்பர் ஒன் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? போர்ஸ் எஃபெக்ட் நடக்கும். ஓகே, போர்ஸ் எஃபெக்ட் நடக்கும் இன் பிரெயின்.
brainல Bohr's effect நடக்கும் and that will trigger என்ன பண்ணும் that will trigger the CO2 release that will trigger the CO2 release எப்படி your expiratory center of brain என்ன பண்ணும் expiratory center of brain stops inspiration நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க inspiration is an active process active process and expiration is a passive process inspiration பண்ணனும் அப்படினா நம்ம மூச்சு வாங்கணும் இழுக்கணும் எனர்ஜி கொடுக்கணும் ஆனா விடுறதுக்கு எனர்ஜி தேவையில்லை ஸோ நம்ம இன்ஸ்பிரேஷன் ஸ்டாப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரேஷன் நடந்துடும் ஸோ எக்ஸ்பிரேஷனுக்கு எனர்ஜி தேவையில்லை அதனால் அது பாசிவ் ப்ராசஸ் இன்ஸ்பிரேஷனுக்கு எனர்ஜி தேவை அதனால் அது ஆக்டிவ் ப்ராசஸ் புரியுதா மக்களே எஸ் சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இது நம்மளோட pons and medulla oblongata இதுல mostly medulla oblongata தான் expiratory rhythm center ponsல என்ன இருக்கு ponsல pneumotaxic center and apneustic center அப்படினா forceful inspiration expiration பண்ணனும்னா அதுதான் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்போ அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிருச்சு அப்படினா see இந்த எஃபெக்ட் பேரு சோ இந்த process என்ன ஆகும் this will called as chemo regulation of respiration இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்ம ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் இது நம்மளோட ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இது நம்மளோட ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் controls the respiration கரெக்ட்டா எஸ் டன் அடுத்தது பார்க்கலாம் டிசார்டர் என்னது நெக்ஸ்ட் என்னது இதா இருக்கா டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரி டிசார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது எம்ஃபைசீமா ரெண்டாவது என்னது ஆஸ்துமா மூணாவது என்னது bronchitis நாலாவது என்னது occupational respiratory disorder சரி ஃபர்ஸ்ட் எம்ஃபைசீமா என்னது சிகரெட் ஸ்மோக்கிங்னால என்ன ஆயிரும் சிகரெட் ஸ்மோக்கிங்னால நம்மளோட லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் லங்ஸ்ல எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆகுது எப்படி ஆகுது இன்ஃப்ளமேஷன் ஆகுதா என்ன ஆகுது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரைட் ஸோ எம்ஃபைசீமா இஸ் காஸ் டியூ டு த சிகரெட் ஸ்மோக்கிங் கரெக்டா சிகரெட் ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆல்வியோலார் வால் டேமேஜ் ஆயிரும் இந்த ப்ராப்ளம் irreversible அப்படின்னு என்ன பண்ண முடியாது திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது யோசிச்சு பாருங்க ஆல்வியோலை தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த ஆல்வியோலார் வால் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியில ஆக்சிஜன் எப்படி சப்ளை ஆகும் ஸோ ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சுக்கான சர்ஃபேஸ் ஏரியாவே குறைஞ்சிடும் இல்லையா
கரெக்ட் தானே? அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜன் நம்ம ப்ராப்பரா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, அதனால ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வரலாம், நம்ம பாடி செல்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சிரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லங் செல்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் பாடி செல்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சிரும். ஸோ தட் இஸ் வாட் எம்ஃபைசீமா இஸ். அதுக்கப்புறம் ஆஸ்துமானா என்னது? ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு அலர்ஜி கண்டிஷன் மாதிரி, chronic inflammation, chronic inflammation of respiratory tract, respiratory tract. ஓகே, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து என்ன ஆயிரும், இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வரும் டியூ டு அலர்ஜி கண்டிஷன், டியூ டு என்னது, அலர்ஜிக் கண்டிஷன். ஓகே, அலர்ஜினால. கிளியர்? டியூ டு அலர்ஜிஸ், டியூ டு அலர்ஜி கண்டிஷன், டியூ டு அலர்ஜிக் கண்டிஷன். இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்ல, வீசிங் லைக் ப்ராப்ளம். இங்க என்ன இருக்கு, இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல, வீசிங் லைக் ப்ராப்ளம், வீசிங் லைக் பிரீதிங் டிஃபிகல்ட்டி. ஹூஃபிங் கஃப் மாதிரி இருக்கும். ஹூஃபிங் கஃப் கிடையாது, மூச்சு இழுத்து இழுத்து போகும், சவுண்ட் வரும் இந்த இடத்துல. சரி, அடுத்தது இந்த bronchitis. ஐட்டிஸ் அப்படின்னா என்ன, இன்ஃப்ளமேஷன். ஸோ bronchitis மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் இன் த bronchus, இன்ஃப்ளமேஷன் இன் த bronchus, அதுதான் இது bronchitis. ஓகே, சரி. ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படின்னு சொன்னா நிறைய வரும் இதுல. ஓகே, இது எதனால வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏதாவது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றனால, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றனால, ஓகே, கோல் இண்டஸ்ட்ரி, கோல் மைன் அங்க ஒர்க் பண்றனால, சரியா, பொல்யூட்டட் ரீஜன்ல இருக்கிறனால, பொல்யூட்டட் ரீஜன்ல நம்ம இருக்கிறனால, ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே, asbestos industry, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மூக்குக்குள்ள என்டர் ஆயிட்டு அங்க ஃபைப்ரோட்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாத்வே பிளாக்கேஜ், அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன சென்சிட்டிவிட்டி, அங்க இருக்கிற குட் பாக்டீரியால செத்து போய், ஆன்டிபாடியில செத்து போய், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதுதான் நம்மளோட ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். அதுல நிறைய இருக்கு. அது போக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல என்ன இருக்கு, சார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது என்னது, எக்ஸாம்பிள் கொரோனா. ஓகே, இது என்னது, வைரல்னால, இது வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ், வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ் இது. ஆல்ரைட், சரி, இதுதான் நம்மளோட டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரி, ஸ்மோக்கிங்கோட ஒரு எஃபெக்ட் பார்த்துக்கலாம். ஸ்மோக்கிங்கோட என்ன எஃபெக்ட் நம்மளோட பார்த்துக்கோங்க, இர்ரிவர்சிபிள் ப்ராப்ளம் சிகரெட் ஸ்மோக்கிங்னால எம்ஃபைசிமா. அது போக நம்ம லங்ஸ் வந்துட்டு டார் டெபாசிட் ஆயிரும், லங்ஸ்ல டெபாசிட் ஆகிற டார் நம்மள ரொம்பவே என்னது, பீமார், தட் இஸ் நம்ம உடம்பு சரியில்லாம ஆக்கிரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ், குவிட் ஸ்மோக்கிங். நம்ம சிகரெட் பாக்கெட்ல எழுதியிருக்கும் காசஸ் கேன்சர் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்காம நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேணுங்கிட்டே நம்ம சிகரெட்டு குடிப்போம். எதுக்காக, பியர் ப்ரெஷர்னால இல்லையா, பியர் ப்ரெஷர்னால. சரி, அவன் குடிக்கிறான், கூலா இருக்கிறான், கூல் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். பொண்ணுங்களாம் பின்னாடி சைட் அடிச்சுட்டு போறாங்க, பொண்ணுங்க அப்படியே கூட சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ஸ்டைலிஷா இருக்கிறான், தம் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான். அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கூல்னஸ் கிடையாது. அது அவனோட லைஃப் அவன் ஸ்பாயில் பண்ணிக்கிறான். நீ நல்ல பையனா இருக்க, ஏன்னா நீ குடிக்கிறது இல்லை அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ, அவன் டிசீஸோட செத்து போயிடுவான். நீ நல்ல சாவ சாகிறது எல்லாரும் சாகிறதா, நீ நல்ல சாவ அவன் டிசீஸ் வந்து துடிச்சு சாவா. அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஓகே, பாஷா பாய் குடிக்கிறாரு, இல்ல படத்துல நம்ம பெரிய ஹீரோஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. ஓகே, ஒரு என்னது அந்த ரைஃபிளா, அது ஸ்னைப்பரா, அது புல்லட்டா, சம்திங் கன் இருக்கு, கன்னோட ஹீட்டை வச்சு குடிக்கிறாரு. நம்ம யாரு தெரியல, சம்மன் பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, பேர் தெரியாது. ஸோ அவர் குடிக்கிறாரு. அதெல்லாம்
நம்ம ரஜினி சார் பீடி வச்சுட்டு மாற்றி குடிக்கிறாரு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஹீரோயிசம், ஹீரோக்கு படத்துக்கு ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அதை ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, என்னென்ன படிச்சிருக்கோம் இன்னைக்கு? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் படித்தோம். அதில் லங்ஸ் படித்தோம். லங்ஸ், தென் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் படித்தோம் இல்லையா? மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் படித்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் படித்தோம் இல்லையா? ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் டிஸார்டர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. விச் மீன்ஸ் ஹோல் சாப்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? சரி, ஹோம்ஒர்க் என்ன? ப்ராக்டிஸ் புக் பேக் questions. ஓகே, ப்ராக்டிஸ் புக் பேக் questions. That's all for today. இன்னைக்கு அவ்வளோதான். பேலன்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.